முட்செடியிலே தேவன் மோசேயை பாதரட்சைகளை ஏன் கழற்றி போடும்படி சொன்னார் என்று நாம் பார்ப்போமானால், ஒரு மனிதன் அவன் அடிமையாக இருப்பானானால் அவன் தன் கால்களிலே பாதரட்சைகளை அவன் தரிக்கக்கூடாது. எப்பொழுது அவன் விடுதலை அடைகிறானோ அப்பொழுது அந்த ஓனரே அவனுக்கு செருப்புகளை அவர் வாங்கி கொடுப்பார். அப்போ அதை வாங்கி கொடுக்கும் பொழுது அவன் போட்டுக்கொள்வானானால் அவன் விடுதலை பெற்ற மனிதன் என்று உலகத்திற்கு அது அறிவிக்கிற ஒரு காரியமாக மாறுகிறது. அங்கே எகிப்திலே பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினபடினாலே தங்கள் வாழ்நாள் முழுவதும் கால்களிலே செருப்புகளே இல்லாமல் பாதரட்சைகளே இல்லாமல் வாழ்ந்த இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கடைசி வாதை வருகிற சமயத்தில் எஜமானாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அதோனாய் என்று அழைக்கப்படுகிற அவர் மோசையின் மூலமாய் சொன்ன வார்த்தை, இந்த பஸ்காவை நீங்கள் புசிக்கும் பொழுது உங்கள் கால்களிலே பாதரட்சைகளை தொடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பஸ்காவை நீங்கள் புசிக்கும் பொழுதே நீங்கள் விடுதலை பெற்றவர்கள், ஏனென்றால் உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 30 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அன்றைக்கு செருப்புகளை வாங்கினார்கள், தங்கள் கால்களிலே தொடுத்து கொண்டார்கள், பஸ்காவை புசித்தார்கள். கர்த்தருடைய வல்லமை நிமித்தம் அவர்கள் அன்றைக்கு புறப்பட்டு போனார்கள், விடுதலையானார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நமக்கு தேவன் சொல்லுகிற காரியம், உங்கள் கால்களிலே சமாதானத்தின் அந்த சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நீங்கள் தொடுத்து கொள்ளுங்கள்.